அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? பழமை என்ற அதிகாரத்திலிருந்து 807வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகச்சிறந்த நண்பர்கள். அப்படி இருக்கிற போது மிகச்சிறந்த நண்பர்களாக பழகி வருகின்ற போது ஏதோ ஒரு காரணத்தினாலே ஒரு நண்பர் ஒரு தவறை நண்பருக்கு இழுத்து விடுகிறார். சில பேர் என்ன பண்ணுவோம்னா, எப்போ நீ எனக்கு இந்த மாதிரி செஞ்சியோ இனி என் முகத்திலே விழிக்காத, நான் உனக்கு நண்பனும் இல்லை, நீ எனக்கு நண்பனும் இல்லை, இனிமேல் உனக்கு நமக்கு எந்த பேச்சும் கிடையாதுப்பா, என் முகத்திலே முடிக்காதப்பான்னு சொல்லிடுவாங்க நிறைய பேர். ஆனால் மிக உயர்ந்த பண்பாடுடைய நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, அப்போ தன்னுடைய நண்பன் ஒரு தவறு செய்த போது நினச்சி பார்ப்பார், எவ்வளவு அன்பாக நம்ம இடத்துல பழகி வந்தார், ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டார், அவரை நாம் வெறுக்கக்கூடாது என்று அப்பொழுதும் அவரிடத்திலே அன்பு செலுத்துவாராம் உயர்ந்த நட்பினை உடையவர். அதான் வள்ளுவர் என்ன அழகாக சொல்றார் பாருங்க. அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மையார். அன்பின் வழிவந்து கேண்மையார். முதல்ல அன்பு தாங்க தொடர்புடைய இடத்துல செலுத்தக்கூடியது அன்பு. இந்த அன்பு படிப்படியாக வளர்ந்து நட்பாக பரிணமிக்கும். இந்த நட்பு வேறு ஒன்றிய பிறகு நண்பர் நமக்கு ஒரு தீங்கை அழிவந்து செய்யணும், அழிந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு கொடிய தீங்கை செய்தால் கூட அவரிடத்தில் உள்ள அன்பை விடமாட்டார், அன்பு செலுத்துவார். என்னங்க உயர்ந்த பண்பு! இப்படியெல்லாம் உயர்ந்த மனிதர்கள் இருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும்? வள்ளுவர் எப்படிப்பட்ட ஒவ்வொரு தனி மனிதனும் இப்படி உருவானால் எப்படி இருக்கும்? ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் நல்ல உணவு, உடை, இருப்பிடம், நல்ல கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து இம்மாதிரியான திருக்குறளையும் நன்கு பயிற்றுவித்தால் மனிதர்கள் சிறந்தவர்களாக வரலாம். தமிழ் இலக்கியத்தில் ஒரு கொடுமுடியாக விளங்கக்கூடியது நம்முடைய திருக்குறள். அழிவந்த செய்யணும், தன்னை அழிக்கக்கூடிய ஒரு செயலை நண்பர் செய்தாலும் அன்பரார் அவரிடத்திலிருந்து அன்பை நீக்க மாட்டார். ஏனென்றால் அவருடைய நட்பு அன்பின் வழிவந்த கேண்மை, அன்பினாலே வளர்ச்சி பெற்று வந்த நட்பு, அன்பை வழியாக கொண்டு அமைந்த நட்பு. அது கேண்மைனா நட்பு. அழிவந்த செய்யணும், தனக்கு மிக அதிகமான துன்பத்தை, தான் அழியக்கூடிய அளவிற்கு கொடூரமான துன்பத்தை செய்தாலும், கொடிய துன்பத்தை செய்தாலும் அன்பின் வழிவந்த கேண்மையவர், அன்பின் வழியாக நட்பினை பெற்றவர் இந்த நண்பர். அவரை அன்பரார், அவரிடத்தில் இருந்த அன்பை நீக்க மாட்டார். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மையவர். இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? Those who have long stood in the path of affectionate friendship will not give it up even if their friends do them ruinous things. அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.